ತಮಿಳುನಾಡಿನ ಕರೂರು ಕಾಲ್ ತುಳಿತ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಈಗ ರಾಜ್ಯಪಾಲರು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಅಲ್ಲಿನ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಪತ್ರವನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಏನಿದೆ ಪತ್ರದಲ್ಲಿ ಅನ್ನೋದರ ಡೀಟೇಲ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ತೀವಿ. ಟೋಟಲ್ ಆಗಿ 39 ಜೀವಗಳು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು ಅಲ್ಲಿನ ಜನ. ಸ್ಟಾಲಿನ್ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಈ ವಿಚಾರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಗವರ್ನರ್ ದುರಂತದ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿಯನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ. ಹೇಗೆ ಸತ್ರು ಈ 39 ಜನ? ಯಾರ್ಯಾರ್ದು ಶೀರ್ ನೆಗ್ಲಿಜೆನ್ಸ್ ಕಾಣಿಸುತ್ತೆ ಇದರಲ್ಲಿ? ಅಂದ್ರೆ ವಿಪರೀತ ನಿರ್ಲಕ್ಷಿತನ ಯಾರ್ದು? ಸರ್ಕಾರ ಮಾಡಿಕೊಂಡಂತಹ ವ್ಯವಸ್ಥೆ, ರ್ಯಾಲಿ ಏನು, ಆ ಜಿಲ್ಲಾಡಳಿತ ಮಾಡಿಕೊಂಡಂತಹ ವ್ಯವಸ್ಥೆಗಳೇನು, ಆಯೋಜಕರು ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದೇನು, ನಟ ಕಮ್ ರಾಜಕಾರಣಿಯ ಪಾತ್ರ ಏನಿದೆ, ಎಲ್ಲದರ ವಿವರಣೆ ನನಗೆ ಬೇಕು ಅಂತ ರಾಜ್ಯಪಾಲರು ಕೇಳಿದ್ದಾರೆ. ನೆನಪಿರಲಿ, ರಾಜ್ಯಪಾಲರು ಮತ್ತು ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಬಾಂಧವ್ಯ ಇಲ್ಲ. ಇದು ನಿಜವಾಗ್ಲೂ ಸತ್ಯ ಆಚೆ ಬರೋದಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಆದ್ರೆ ಸಾಕು ಈ ಪತ್ರ. ರಾಜಕೀಯ ಕೆಸರಚಾಟಕ್ಕೆ ಅಲ್ಲದೆ ಆಗಾಗ ಸಂಘರ್ಷ ಇರುತ್ತೆ ಇವರಿಬ್ಬರ ಮಧ್ಯೆ. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಈ ಸಲ ಜಸ್ಟಿಸ್ ಸಿಗಲಿ, ನ್ಯಾಯ ಸಿಗಲಿ. ಕಾಲ್ ತುಳಿತಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಸಾವನ್ನಪ್ಪದವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನ್ಯಾಯ ಸಿಗಲಿ ಅನ್ನೋದಷ್ಟೇ ಆಶೆ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಜನ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಜನ ಅಲ್ಲಿ ಎದೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಆಕ್ರಂದಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ಆ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷದ ಯಾವೊಬ್ಬ ಜನಪ್ರತಿನಿಧಿ ಕೂಡ ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ನಾಯಕರು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲಪ್ಪ. ಕುಟುಂಬಸ್ಥರಿಗೆ ಇನ್ನು ಈ ಕಾಲ್ ತುಳಿತ ದುರಂತದಲ್ಲಿ ಸಾವನ್ನಪ್ಪದವರ ಮೃತದೇಹವನ್ನು ಹಸ್ತಾಂತರ ಮಾಡುವಂತಹ ಪ್ರಕ್ರಿಯೆ ಕೂಡ ಆಯಿತು. ಆಸ್ಪತ್ರೆ ಆವರಣ ಅನ್ನೋದು ಸ್ಮಶಾನದ ರೀತಿ ಭಾಸವಾಗ್ತಾ ಇತ್ತು. ಅಷ್ಟೊಂದು ಜನ, ಅಷ್ಟೊಂದು ಕುಟುಂಬಗಳು ಬೀದಿಗೆ ಬಿದ್ದಿರೋದು. ಈ 39 ಜನರ ಮೇಲೆ ಅವಲಂಬನೆ ಇಟ್ಕೊಂಡಂತಹ ಕುಟುಂಬಗಳ ಕತೆ ಹೇಳಿ. 28 ಕುಟುಂಬಸ್ಥರಿಗೆ ಮೃತದೇಹಗಳ ಹಸ್ತಾಂತರ ಆಗಿದೆ. ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಮೂಲಕ ಮೃತದೇಹಗಳನ್ನು ಅವರವರ ಊರಿಗೆ, ಏರಿಯಾಗೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿಸೋ ಕೆಲಸವನ್ನು ಕೂಡ ಮಾಡಲಾಗ್ತಾ ಇದೆ. ಕಣ್ಣೀರಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಉರಿತಾ ಇರುವಂತಹ ಬೆಂಕಿ ಕಿಡಿ யாவತ್ತೂ ஆறோதில்ல. கும்பல் ஜாஸ்தியாக இருந்தனால அந்த பக்கம் வண்டி நிறுத்ததுக்கு இடம் இல்லைனால அப்படியே இந்த பக்கம் தள்ள எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. விஜய் இந்த பக்கம் இருந்தாங்க, அங்கே நின்றுட்டு இருந்தார். ஆப்போசிட் ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு இருந்தார். அந்த பக்கம் அந்த கேரவன் நிற்கிறதுக்கு இடம் வேணுன்றதுக்காக அப்படியே கூட்டம் வந்து இந்த பக்கம் தான் நிறைய இதாகிடுச்சு. சத்தாங்களே, இங்கே தான் சத்தாங்களா? இது பேரிகார்ட் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லாமல் எல்லாம் அந்த பக்கம் டிச்சில் விழுந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆச்சு கூட்டம் சேர்றதுக்கு? 9 காலைல 9 மணிலேருந்தே கும்பல், மார்னிங் 9 o'clockலேருந்தே கும்பல் ஜாஸ்தி இருந்துச்சு. 12 மணி 12 மணிக்கெல்லாம் நிறைய கும்பல் வந்துடுச்சு. சாயந்தரம் ஈவினிங் ஆக இன்னும் நிறைய கும்பல் வந்துடுச்சு. கரண்ட் போச்சு விஜய் வந்தப்போ சொல்கிறாங்க, அம்மாவா போயிருந்தது. ஆமாம், எவ்வளோ நேரம் போச்சு? 3 மணி நேரம் பக்கம் போயிருந்தது. ಯಾವ ಟೈಮ್ನಿಂದ ಯಾವ ಟೈಮ್? தம்பி உனக்கு டைம் தெரியுமாப்பா? எங்களுக்கு தெரியல. ஆனால் சாயந்தரம் கரண்ட் இல்லை, நைட் டைமில் கரண்ட் இல்லை, ஈவினிங்க்கு மேலே இல்லை. எப்படி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு? வேற எதையுமே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணல. மேலேருந்து தண்ணி பாட்டில் பிடிச்சி தூக்கி போட்டுகிட்டே இருந்தோம். கடை இல்லை, கடை க்ளோஸ் பண்ணியிருந்தோம். மாடியிலேருந்து தண்ணி பாட்டில் தூக்கி போட்டு ஷீட்டு மேலே எல்லாம் ஏறி இருந்தாங்க. மேலே இருந்தேன்னெல்லாம் வந்தாங்க, யாரையும் ஏற விடாமல் பார்த்துக்கிட்டோம். இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இருந்தாங்க, இந்த ஷீட் மேலெல்லாம் இருந்தாங்க. இங்கே வர்றவங்கள வராதிங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது வெறும் தகரம்தான்றனால தாங்காதுப்பா, கீழே விழுந்துரும்னு சொன்னனால யாரும் இதில் நிற்கல.